मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், காய் காயே. வாழைப்பழம் எவ்வளோ? 1 5 ரூபா, சீப்பு 20 ரூபா. வாழைப்பழம் வாங்க வேலை கேட்டா நீங்க தலை சீவர சீப்புக்கெல்லாம் வேலை சொல்றீங்க. நான் சிங்கிள் பீஸே எடுத்துக்கிறேன். நீ வாழைப்பழமே வாங்குது இல்லையா? சீப்புன்னா மொத்தம். அப்படியா? நீங்க என்ன ஏமாத்த தானே பாக்குறீங்க? ஏண்டா இவ்வளவு நேரம்? இன்னைக்கு நைட் உங்களுக்கு வாழைப்பழ அல்வா செஞ்சு தரலான்னு இருக்கேன். என்ன நான் ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். எல்லாருக்கும் இன்னைக்கு வாழைப்பழ அல்வா தான். ஒரு பீஸ் 5 ரூபான்னு 25 வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். என்ன அடே, உனக்கு மண்டைகிட்ட குழம்பி போச்சா? மூளை ஏதாவது இருக்காடா? கொஞ்சமாச்சும் மூளைக்கு வேலை கூடண்டா. ஏன்டா அப்படி பண்ற? எப்பவுமே வாழைப்பழம் வாங்கும் போது சீப்பா தான் வாங்கணும். அப்பதான் நமக்கு லாபம். புரியுதா? நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருங்க. நான் உங்களோட புத்திசாலியா இருந்தா பிடிக்காது. ஆடு சிக்கிருச்சு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பயப்படாதீங்க, என்கிட்ட இருக்கிற மருந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். மருந்தா? என்ன மருந்து? அதாவது சார், இந்த நாட்டுல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கண்ணா பின்னான்னு மன உளைச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த மன உளைச்சலுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா போதும். சாப்பிடுங்க சார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாழையில விழுந்துட்டான். எப்படி சார், நல்லா இருக்கா? இப்ப மனசு மாறி இருக்குமே, பார்க்கவே ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அட ஆமா. இந்த மருந்தை நீங்க சோகமா இருக்கும்போது சரி, கண்ணீர் விட்டு கலங்கும் போது சரி, தாராளமா இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கலாம். அடடா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விலை என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. எப்பவுமே ஒரு பொருளை பார்க்கும்போது அதோட விலையை பார்க்க கூடாது, அதோட சேவையை மட்டும் தான் பார்க்கணும். இதுல கோவமா இருந்தாலும் சரி, இல்ல வருத்தமா இருந்தாலும் சரி, இல்ல வெயில இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுல மருந்து இருக்கு. சிங்கிள் மருந்து கிடையாது, ஹோல் சூட்கேஸ் தான் கிடைக்கும். நில்லுங்க நில்லுங்க, உங்களுக்கு இந்த ஹோல் சூட்கேஸ் தானே வாங்கணும். நான் வாங்குறேன், இருங்க. மொத்தமா வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன். சார், இப்ப இருந்து இது என்னோட மருந்து இல்ல, இது உங்களோட மருந்து. சீக்கிரமா வாங்க போலாம், அப்புறம் எனக்கு கேஷா கொடுங்க. சரியான இழுச்சவாயன், இவங்கிட்ட பெருசா அமௌண்ட கறந்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. சார், உங்களை பார்த்தா மன உளைச்சல் இருக்க மாதிரி தெரியுதே. உங்க மன உளைச்சல நான் சரி பண்றேன். என்னது மன உளைச்சல் இருக்கடா? நான் மன உளைச்சல் இருக்குன்னு உங்ககிட்ட யாரா சொன்னது? நான் ஒண்ணு மன உளைச்சல் இல்ல. மன உளைச்சல் இல்லன்னா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கூலா இருக்க வேண்டியதானே. உங்களுக்காகவே மன உளைச்சலுக்கான மருந்து. என்ன மருந்து இது? அது நல்ல மருந்து தான், நீ நம்பலாம். இப்ப பாருங்க, இன்னும் 2 நிமிஷத்துல உங்க மன உளைச்சல்ல காணாம போய் உற்சாகமாயிருவீங்க. இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா நான் புத்திசாலி தான்? சரியா சொன்னீங்க சார். இங்க இருக்கிறதுலே நீங்க தான் புத்திசாலி. உங்களுக்காகவே பலவிதமான எமோஷனலை ஹேண்டில் பண்றதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குமா? அடிக்கடி எனக்கு கோவம் வருது, அதை தனிக்கு ஏதாவது மருந்து இருக்கா உங்ககிட்ட? ஏன் இல்ல, இத பாத்தீங்களா, டென்ஷனை குறைக்கிறதுக்காகவே மருந்து. ஆமா, இட்ஸ் வொர்க்கிங். நான் சொன்னல எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் உங்க மருந்து பிடிக்கும்னு. எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா கொடுத்தலாம். ஒரு பாட்டில் 2000 ரூபாய் தான். 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு தான். ஒரு அவசரம்னா கடைக்கு போக முடியல, வண்டியை கண்டமாக்கி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் என் கையில மாட்டோம். என்ன பண்ற பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் கையில மட்டும் மாட்டுட்டோம். அவட பிச்சு போட்டு சூப் வச்சு குடிக்கிறானா இல்லையா பாருங்க. ஏன் இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? சும்மா நின்னுட்டு இருந்த காரர் தூளா நொறுக்கிட்டாங்கப்பா. வாழ்க்கையில நீ என்னைக்குமே கோவப்படக்கூடாது, புரியுதா உனக்கு? டேய் குள்ள பையில, சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கிற கோவத்துல ஒன்னும் சூப்ப வச்சிடுவேன். இப்படி ஆளாளுக்கு சூப் வச்சு சாப்பிடுறதுக்கு இத கொஞ்சம் சாப்பிடு, உன் கோவமாச்சு குறையும். இது என்ன மருந்துப்பா? கோவத்தை குறைக்கிற மருந்தா? எங்க குடு.
2 நிமிஷத்துல உன் கோவம் எப்படி குறையுதுன்னு மட்டும் பாரு. காரை உடைச்சவனை தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன நிக்க வச்சு காமெடியா பண்றீங்க. என்ன காமெடி பண்ணதுக்கு உனக்கு காட்டுறேன் பாரு. இந்த மருந்து இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப கோவமா இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இரு. 2 மினிட்ஸ் கழிச்சு தானே அது ஒர்க் அவுட் ஆகும். ஏய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. ப்ரோ நம்பு ப்ரோ, 5 நிமிஷத்துல உன் கோவம் கண்டிப்பா குறையும், பாத்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் நீ நார்மலா தான் பேசுவ. காரை உடைச்சவன் எங்க போனானோ தெரியலையே. 1 eternity later. கோவம் போலடா. என்ன கோவம் போலங்கிற? அவனை கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற. நீங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கு தான் கோவம் வருது. ஒருவேளை பாடி பில்டர்னால அவனுக்கு அந்த மருந்து செட் ஆகாம இருக்கலாம். ஆமா. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது பாவம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் மருந்து வேலைக்கு ஆகல. நாமெல்லாம் நல்லவங்க, அதனாலதான் மருந்து நமக்கு வேலை செய்யுது. மருந்து வேலை செய்யறதுக்கு நீ சொல்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப பாரு நம்ம ஸ்ட்ரைக் எப்படி இருக்குன்னு. எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏரோல் இருக்கிற காயின் அடிக்க கூடாதுன்னு. அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணுவியா? சீக்கிரம் அவனுக்கு அந்த மருந்து கொடு, இல்லனா அவன் என்ன கடிச்சு வச்சிருவான் போல இருக்கு. இரு தரேன். இத சாப்பிடு. இப்ப எப்படி கோவம் குறைஞ்சதா? எனக்கு இன்னும் கோவம் குறையல. சரி, இதேதான் அவனும் சொன்னா. ஒருவேளை மருந்து எக்ஸ்பைரி ஆயிருக்குமோ என்ன? மருந்துல பிரச்சனை இருக்குமா? என்னது எக்ஸ்பைரி ஆயிருக்குமா? இல்லையே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நான் அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தனே, அன்னைக்கு எனக்கு கோவம் போச்சு. எனக்கு சிரிப்பா வருதுமா. அவ்வளவுதான். இது பார்ச்சலோ, இதுக்கப்புறம் ஏரோல் இருக்கிற காயின் நீ அடிக்க கூடாது. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். மருந்து சந்தேகப்பட்ட பாத்தியா? கோவக்காரனே குழந்தையாக்கிடுச்சு. நான் உள்ள ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஃபேன் ஆஃப் பண்ணலையா? இரு கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் அவன் இப்படி கெட்டு குட்டு செவரா போறான். இனிமே ஃபேனை போட்டா ஃபேனை நிறுத்தணும், புரியுதா? அவனை விட இப்ப உனக்கு தான் தேவை. இந்த வலி மருந்து சாப்பிடு. எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சொல்ல கேட்காம குறுக்க வந்து தடுத்தா நான் உன்னையும் அடிப்பேன். என்ன அடிப்பியா? ஆமா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளாம் வானத்தை போல குடும்பம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? மறந்துட்டீங்களாடா நீங்க? ஐயா, இருடா, நானும் மாத்திரை போட்டுக்கிறேன்டா. டென்ஷனை தடிச்சுக்கிறேன். என்னால முடியலடா. இந்த மருந்து வேலை செய்யலடா. ஆமா, மருந்து எதுவுமே வேலை செய்யல. கோவ மருந்து சாப்பிட்டும் கோவப்படுறான், வலி மருந்து சாப்பிட்டும் வலிக்குது. என்ன மருந்து, என்ன சாப்பிட்டீங்க? அது டாக்டர், உங்களை மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட நாங்க மருந்து வாங்கணுமா? ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கு ஒவ்வொரு மருந்தா சாப்பிட்டா சரியாயிடுமா? என்னது, எமோஷனுக்கு மருந்தா? அப்படி மெடிக்கல் துறையில யாருமே மருந்து கண்டுபிடிக்கலையே. நாங்க தான் அந்த மருந்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அந்த மருந்து எங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றீங்களா டாக்டர்? டெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னோட 5வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க. உங்க எமோஷன்ஸ்ல விளையாடி இருக்காங்க. என்னது, ஏன் எமோஷன்ல விளையாடி இருக்கானோ? அவனை விட மாட்டேன். எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து டாக்டர்னு சொன்னியே. நான் மருந்து கொடுத்ததும் நல்லா இருக்கு, நீ தானே வாங்கி சாப்பிட்ட. இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்க? சண்டை போடாதீங்க. உங்களை ஏமாத்தினவன நீங்க ஏமாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போன் போடுங்க அவனுக்கு. ஏன் டாக்டர், உங்களுக்கும் அந்த மருந்து வேணுமா என்ன? சாரி. மருந்து வித்த அனைவருமே மருந்து சாப்பிடுவதில்லை. இது வந்துட்டா நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு மருந்து வேணுமா? ஆமாமா, எனக்கு மருந்து வேணும். எனக்கு ரொம்ப நாளா தலைவலி, வயிறு வலி, கால் வலி. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை என்னன்னா, விடியற் கால 4 மணிக்கு புதக்குழியில விடுற மாதிரி கனவு வருது, கோபம் வருது, நல்ல பசி எடுக்குது. ஆனா பிரியாணியை பார்த்தா போர் அடிக்குது. இதுதான் என் பிரச்சனை. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இதுல இருக்கிற எல்லா மருந்துலயும் நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும், உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்னையா இப்படி காரம் அடிக்குது?
பச்சை மிளகா போட்ட காரம் தானே செய்யும். என்னது பச்சை மிளகா போட்டிருக்கியா? இது மருந்து இல்ல, இவன் டாக்டர் இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த ஏரியாலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் கம் டாக்டர் நானு. டாக்டர் எதுக்கு நீங்க எதையும் சாப்பிட்டு பாருங்க. இது சாக்லேட் சிரப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அத கூட புதினா சட்னிடா இது. அடடா நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏண்டா புதினா சட்னியை கொடுத்துட்டு மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டல உன்ன. என்ன மன்னிச்சிருங்க. எங்களை ஏமாத்துறதுக்கு உன்னை விட்டாதானே. ஆஹா. இதுக்கப்புறம் நீ யாரையும் ஏமாத்த முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாரு. என்ன விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். வரேன். இங்கதான் இருக்கியாடா நீ? இப்ப பாரு. இதுக்கப்புறம் நான் யாரையுமே ஏமாத்த மாட்டேன். என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரையுமே நான் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். இன்னொரு தடவை இந்த புதினா சட்னியோட உன்னை நான் பார்த்தேன், உன் சூட்கேஸ்லயே உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவோம்.